ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஹரே கிருஷ்ணா தமிழ் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பகவானுக்கு நைவேத்தியமாக செய்ய போகிறது கார்ன் உருளைக்கிழங்கு கட்லெட். அது எப்படி செய்யலாங்கிறது இப்போ பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேவிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சுங்க. இப்போ அது கூட நம்ம 1 கப்பு கார்ன் போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து அது பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கோம், அதையும் இதோட ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள், அதையும் இதோட போட்டுக்கலாம். இப்போ கடல மாவு பாருங்கள், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த கடல மாவையும் இப்போ நம்ம இதோடையே போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமேங்க நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இது உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால சில பேர் வாய்வு அப்படிம்பாங்க. அதுக்கு நம்ம பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் பாருங்கள், பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அதை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஊற்றும் போது உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும். அதே மாதிரி கடைகளில் விற்கிற பெருங்காயம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலப்படம் இருக்கும். இது பால் காயம்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி இந்த மாதிரி தூள் பண்ணியும் வச்சுக்கலாம். அது கட்டி பெருங்காயமாக தான் கொடுப்பாங்க. இல்லை இந்த மாதிரி நம்ம தண்ணியில் கரைச்சும் ஊற்றும் போதும் அந்த பொருள் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பெருங்காயம் நம்ம போட்டுட்டோம். இதையும் நல்லா மசிச்சுக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கொல கொலன்னு இந்த மாதிரி பிணைஞ்சிக்குங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. அதிலேருந்து நம்ம இப்படி ஒரு உருண்டையாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கையில் நல்லா கட்லெட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். நல்லா ரவுண்டாக, ரொம்பவும் மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்பவும் சன்னமாக இல்லாமல் இருக்கணுங்க இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம ஒரு தட்டம் எடுத்து இதில் எண்ணெய் பூசி வச்சுக்கிட்டு நம்ம இதில் வரிசையாக போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க பாருங்கள், இந்த மாதிரி கட்லெட் சைஸ்க்கு நம்ம தட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த கிண்ணத்தில் கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு வாணலி வச்சு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு உங்களுக்கு. இப்போ இந்த கட்லெட் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கட்லெட் எடுத்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவரில் நல்லா இப்படி டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். அதே போல் அடுத்த கட்லெட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த கார்ன்ஃப்ளவரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அடுப்பு குறைவாகவே வச்சுக்கோங்க. இதை போட்ட உடனே இப்படி திருப்பி திருப்பி விடணும். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ கட்லெட் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், எடுத்து இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ ஒரு டிப்ஸ் பார்க்கலாங்க. உடம்பு கொஞ்சம் குறையிறதுக்கு நம்ம முருங்கைக்கீரை இருக்குல்ல, அதை எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு சாறு எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் அந்த சாறை ஊற்றி கூடவே எலுமிச்சை பழ சாறு ஒரு அரை மூடி ஊற்றிக்கோங்க. தேன் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு 15 நாளைக்கு விடாமல் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடல் எடை குறைஞ்சிடும். இப்போ இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாங்க. இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு நம்ம தினம் காலையில் உணவுக்கு பின்னாடியும் இரவு உணவுக்கு பின்னாடியும் 1 ஸ்பூன் அதிமதுரம் எடுத்து நம்ம வெந்நீரில் போட்டு குடித்தோம்னா இந்த சூழ்நிலைக்கு தகுந்த போல் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா.